இந்த சைட் டிஷ் வந்து பெஸ்ட் சூட் ஆகுறது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. பட் அது மட்டும் நிறுத்திடாதீங்க. இட்லி, தோசை, அதே மாதிரி என்ன டிஃபன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈஸியாக பண்ணுற ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான். நார்மலாக பண்ணுற தக்காளி குருமாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பேஸ் அரைச்சிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். 1 கப்பு திருகி வச்ச தேங்காய், அதே மாதிரி 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நம்ம தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தயிர். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பேஸ் அரைக்கிறப்ப தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைப்போம். பட் இன்றைக்கி வந்து நம்ம அந்த பச்சை மிளகா சேர்க்கல, பட் தயிர் சேர்க்குறோம். ஏன் தயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தயிர் சேர்த்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்னால நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த ஆயில் செப்பரேட் ஆகி ஒரு அருமையான ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். வித்தியாசமாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற ஜீரகம் எல்லாமே ஃபைனாக நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அது எடுத்துக்கங்க. கோகோனட் ஆயிலில் குக் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 12 கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துங்க. அது வதங்கிட்டு இருக்கிறப்ப 2 பூண்டு பல்லை ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பூண்டு இல்லாமல் இது நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 1 கப்பு வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன வெங்காயம் எப்பொழுதுமே ஸ்பெஷல், ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்ட் கூட. ஸோ அது சின்ன வெங்காயம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஒரு குருமா அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் மாற்றுறப்பவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஆனியன் நமக்கு கரெக்டாக வதங்கி வரப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்துங்க. ஸோ அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஃபுல்லாக மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்க்கலாம். ஒரு மூடி வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸு நல்லா வெந்துடணும். ஸோ கொஞ்சம் அது லைட்டாக வெந்துருச்சு இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதை எடுத்துருங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்கோம், நம்ம தேங்காய், தயிர், ஜீரகம், திக்கினிங் ஏஜென்ட். ஏன்னா தேங்காய் வந்து எப்பொழுதுமே ஒரு திக்கினிங் ஏஜென்ட்டு, தயிரும் ஒரு திக்கினிங் ஏஜென்ட். அதாவது சேர்த்து நம்ம ஒரு கொதிக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணுறோம். நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு கலர்ஃபுல் டிஷ் இது. ஆக்சுவலாக இந்த எல்லோவிஷ் சப்பாத்தி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு சிம்மர்லேயே கொஞ்சம் திக்கானோன்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சிம்மர்லேயே இது நம்ம நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அப்போ எடுக்கலாம். பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஆயில் செப்பரேட் ஆகி அருமையாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிரேக்கிங் த ரூல்ஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். யூஸ்வலாக தயிர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர், இந்த ஃப்ளோட் ஆகிற ஆயில் செப்பரேட் ஆனது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ குருமாக்குள்ளே ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி சொல்லலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு
ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு குருமா, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, எந்த டிஃபன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் நார்மலாக பண்ணுற டிஷ்ஷை அப்படியே ரொட்டீனாக பண்ணாமல் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஒரு இன்க்ரீடியன்ஸோ ஆட் பண்ணுறதோ, இல்லை அதை மாற்றுறதோ, இல்லை ப்ராசஸில் கொஞ்சம் மாற்றுறதோ, இப்படி தான் புதுசாக நம்ம டிஷ்ஷை நம்ம கொண்டு வர முடியும். இது ஒரு எவால்வேஷன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.